இந்த மாதிரி ரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கம்பியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ பில்டிங் டாக்டர் ஆர்சிஆரை ஒரு பக்கெட்டில் எடுத்துக்கிட்டு இதே போல் கம்பியில் அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள். டிஎம்டி ராடில் அப்ளை பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ரஸ்ட்டுலாம் எந்த அளவுக்கு பொங்கி வருது பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். கொஞ்சம் முன்னாடி அடித்த இந்த ராடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதன் பாருங்கள், இது வந்து ஒரு 12 to 24 ஹவர்ஸ் கழித்து பார்க்கும்போது இதோட ரிசல்ட்டை கண் கூட நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி துருப்பிடிச்சி மொத்தமாக இருக்கக்கூடிய டிஎம்டி ராடில் நம்ம அப்படியே ஃபுல் ராடையும் அப்ளை பண்ணலாம். ஆனால் மெட்டீரியல் கன்சப்ஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது தேவையான அளவுக்கு எப்படிலாம் நம்ம வந்து சென்ட்ரிங் ஒர்க் பண்ண போகிறோமோ அதே அளவுக்கு கம்பியை கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம பில்டிங் டாக்டர் ஆர்சிஆரை அப்ளை பண்ணி அதுக்கு அடுத்தது எடுத்துகிட்டு வந்து கட்டிட்டு அப்புறமாவும் நம்ம ஃபர்தராக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது போல் நீங்கள் ராடை கட் பண்ணி நீங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃபார்ம் ஒர்க்கு சென்ட்ரிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இதே மாதிரியும் நம்ம பில்டிங் டாக்டர் ஆர்சிஆரை எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் டேரெக்டாகவும் இதே போல் அப்ளை பண்ணிக்கலாம்.